ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் சரண். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு அழகான ஆண்மான் இருந்தது. அது காடு ஃபுல்லாக சுற்றி திரிந்தது. அதற்கு மிகவும் சோர்வாக இருந்ததனால் தண்ணீர் தேடி அலைந்தது. தாகம் அதிகமாக எடுத்ததால் ஒரு குளத்தை கண்டது. அந்த குளத்தை பார்த்தவுடன் தண்ணீர் குடிக்க சென்றது. அப்போ அது வயிறு முட்டை நிறைய தண்ணீர் குடித்த பின் தன்னுடைய கொம்புகளை அந்த தண்ணீரில் அதோடைய பிம்பம் தெரிந்தது. ஆகா, எவ்வளோ அழகாக இருக்குது, கீழே போல் விரிந்திருக்கு, இந்த கொம்பு அழகாக இருக்கனால தான் இந்த உலகத்தில் நான் மிகவும் அழகான மிருகமாக இருக்கேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டு திரும்ப கீழே குனிஞ்சிக்கிட்டு பார்க்கையில தான் தெரியுது அதோட காலை பார்க்க நம்ம கால் குச்சி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு புலி வந்து மரத்தின் அருகில் ஒளிஞ்சிருந்து இதை பார்த்துட்ருக்கு. அப்போ அது சொல்லிக்கிட்டு இருக்குது, என் கால் குச்சி போல் இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இது அழகே இல்லை, நான்லாம் உலகத்தில் அழகான மிருகமே கிடையாது அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு இருக்கும்போது புலி மெதுவாக அதன் அருகில் தண்ணியில் ஊர்ந்து வந்துட்டுருக்கு. அது தெரியாமல் அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது புல்க்கு பக்கத்தில் வரும்போது அந்த புற்கள் வந்து சரசரத்தோடனே மான் வந்து சுதாரிச்சுக்கிட்டு, அப்போ மான் வேகமாக ஓட ஆரம்பிக்கும் போது புலி அதை விடாமல் துரத்திக்கிட்டே போகுது. மானும் வளைந்து வளைந்து அதட்டிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கு. புலியும் வேகமாக பக்கத்தில் வரைக்கும் போயிருச்சு. அதோட காலை எட்டி பிடிக்கும்போது அதோட கால் குச்சி போல் இருந்தனால உருவி அதை தாவி ஓடிருச்சு. அப்போ புலி நினைக்கி இனிமே அந்த மானெல்லாம் நம்மளால் பிடிக்க முடியாது, நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு திரும்பும்போது மான் அதை அறியாமல் ஒரு மரத்தோட கிளையில் போய் முட்டி கீழே விழுந்து மரக்கிளையில் அந்த கொம்பு மாட்டிக்கிச்சு. அதால் அதிலிருந்து மீள முடியல. முட்டிப்பாக்கு, இழுத்துப்பாக்கு, கதறிப்பாக்கு, ஒன்றுமே நடக்கலை. அப்போ தான் அது ரியலைஸ் பண்ணுது, ஐயோ நம்ம காலை வந்து குச்சி போல் இருக்குது, அசிங்கமாக இருக்குன்னு நினச்சோம், அதுதான் நமக்கு தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு. ஆனால் நம்ம கொம்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நினச்சோம், ஆனால் அந்த கொம்பு தான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே புலி பாஞ்சு கடித்து சாப்பிட்டுட்டு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அழகே ஆபத்தானது. ஏன்னா நல்லா பாருங்கள், நம்ம லைஃப்பில் சம்டைம்ஸ் வந்து ஒருத்தங்க நல்லா சிரித்து சிரித்து பேசுவாங்க, அழகாக இருப்பாங்க, இவங்க நல்ல டைப்பாக இருப்பாங்க போலன்னு நினைப்போம். ஆனால் அவங்க நடிப்பாங்க. அவங்க நம்மகிட்ட பழகி நம்மளோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தெல்லாம் தெரிஞ்சு நம்மளை துரோகம் பண்ணும்போது நமக்கு அது வலிக்கும். ஆனால் அதுவே ஒருத்தங்க பார்க்க டெரராக இருப்பாங்க, பார்க்க பயங்கரமாக இருக்கும், சிரிக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க மனசு குழந்த மனசு மாதிரி இருக்கும். அதனால் எதையுமே வெளி தோற்றத்தை பார்த்து எடைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் சரண். பாய்.